Captain TV நேயர்களுக்கு வணக்கம். This is Aisha. I am a media and counseling psychologist, Wonder Human Psychological Services, சென்னை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கப்க்கு அப்புறமோ இல்லை ஒரு ஹார்ட் பிரேக் அப்புறமோ பண்ணுற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா, நான் அவளால் தான் குடித்தேன், நான் அவளால் தான் ஸ்மோக் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட் ஹேபிட்டை வந்து திடீர்னு அடாப்ட் பண்ணிப்பாங்க. லைக் மாற்றிப்பாங்க. இது வரைக்கும் பண்ணாதவங்க திடீர்னு ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு அது அவங்களால தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி சில மேல் அடாப்டிவ் பிஹேவியர்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. பட் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வென் தெர் இஸ் அ ஹார்ட் பிரேக் யூ ஷுட் நாட் டைவர்ட் யுவர் செல்ஃப். டைவர்ட்னா என்ன தெரியுமா? அவங்கள பற்றி யோசிக்கிறத தவிர்த்தோ அந்த பிரச்சனையை தவிர்த்தோ என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது டைவர்ஷன். தட் இஸ் வென் யூ கோ இன் டு பேட் பிஹேவியர்ஸ் லைக் ஆல்கஹால் ஆர் ஸ்மோக்கிங் ஆர் things that you wouldn't normally do, because that is what takes you away from thinking about them அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, டைவர்ட் பண்ணுறதுக்கு பதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரி, இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். டைவர்ட்னா எனிதிங் பட் திஸ், இது தவிர்த்து எது வேணாம். ஃபோக்கஸ் அப்படின்றது தட் எனக்கு ஓகே, ஐம் கோனா ஃபோக்கஸ் ஆன் திஸ், ஐம் கோனா ஃபோக்கஸ் ஆன் மை ஃபிசிக்கல் ஹெல்த், லெட்ஸ் சே ஐம் கோனா ஹிட் த ஜிம், ஐம் கோனா ஃபோக்கஸ் ஆன் மை ஒர்க், ஐம் கோனா சக்சீட் இன் மை கரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து நம்ம ஃபோக்கஸாக வச்சுருக்கிறது வந்து இஸ் த பெஸ்ட் வே டு ஹேண்டில் இட். செகண்ட் திங் வந்து எப்போவுமே வந்து ஒரு யூ கான் ஃப்ளிப் அ ஸ்விட்ச். இப்போ வந்து ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்களா, க்ரீஃப் அப்படின்றது இயல்பாக வரக்கூடிய ஒரு எமோஷன் தான். இல்லை நான் சேடாகவே இருக்கக்கூடாது, க்ரீஃபே இருக்கக்கூடாது, அடுத்த நாளே திடீர்னு எழுந்து அப்படியே வந்து பயங்கரமாக ஒரு 3 நிமிஷம் படத்தில் பெரிய ஆளாரமே ஆகணும்னா நடக்காது. யூ ஹாவ் டு கோ த்ரூ தட் எமோஷன். டோன்ட் ட்ரை டு சப்மர்ஸ், லைக் அது அந்த எமோஷனே வராமல் பார்த்துக்க ட்ரை பண்ணாதீங்க.